இந்த உடல் ஆன்மா அப்படி பற்றி பேசும்பொழுது நம்ம உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தங்கம் இருக்குது அப்படின்னா, தங்கம் வந்து ஒரு ஹை வேல்யூ மெட்டல், மதிப்பு அதிகமான ஒரு உலோகம். அது வேற இரும்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைந்த மதிப்புள்ள ஒரு உலோகம். ஆனால் அந்த குறைந்த மதிப்புள்ள உலோகத்துக்குள்ளே தான் அதிக மதிப்பு உள்ள தங்கத்தை வச்சு பூட்டி நம்ம பாதுகாக்கிறோம். இப்போ சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்புங்கிறது இரும்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாங்கிறது தான் தங்கம். அப்போ அந்த தங்கத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த தங்கம் எக்ஸிக்யூட் தன்னுடைய கர்மாவை செய்யறதுக்கு தான் இந்த உடம்பு தேவைப்படுது. முதல்ல இந்த உண்மையை நீ உணர வேண்டும் அப்படின்னு சுவாமி அழகாக பியூட்டிஃபுல்லாக ஒரு இடத்துல சொல்லிட்டு அவர் இன்னும் அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாடி கான்ஷியஸ்னஸ். இப்போ நம்ம எல்லாம் இருக்கிறது வந்து பாடி கான்ஷியஸ்னஸ், உடல் பற்று. அந்த உடல் பற்றுனால தான் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் சுவாமி சொல்கிறார், உனக்கு ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் தான் முக்கியம். அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ ஆன்மாவை உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிச்சிருவ அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல இந்த உடல் ஆன்மா அப்படிங்கிறத பற்றி அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு.